ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் கடிதம் அனுப்பிய விவகாரத்தில் தனியார் பள்ளி தாளாளர் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். செந்தில், தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை தொடர்ந்து தற்போது அவரது குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தனியார் பள்ளி தாளாளர் கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் யார்? மேலதிக விவரங்கள் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்து கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினருக்கு மிரட்டல் கடிதம் அனுப்பிய வழக்கில் கடலூரைச் சேர்ந்த அருண்ராஜ் என்பவரை செம்பியம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் 5ஆம் தேதி பெரம்பூரில் அவரது வீடு அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கிட்டத்தட்ட 22 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் 6 பேர் வழக்கறிஞர்கள். இந்த நிலையில் கடந்த வாரம் சென்னை பெரம்பூரில் உள்ள ஆம்ஸ்ட்ராங்கின் அலுவலகத்துக்கு ஒரு மிரட்டல் கடிதம், அதாவது சதீஷ் என்ற பெயரில் ஒரு மிரட்டல் கடிதம் வந்தது. அதில் ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினரை வெடிகுண்டு வீசி கொலை செய்வோம் என மர்ம நபர் அதில் குறிப்பிட்டு இருந்தார். இது தொடர்பாக செம்பியம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். அந்த சதீஷ் என்ற நபரை பிடித்து விசாரித்த போது அவருக்கும் இதுக்கும் எதுவும் சம்பந்தமில்லை, அவர் படூர் பகுதி, அது ஓஎம்ஆர் சாலை படூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும், அவரை யாரோ பழி வாங்குவதற்காக இதே போல செய்திருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார், அதாவது சென்னை போலீசார் மற்றும் கேளம்பாக்கம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் கடலூரை சேர்ந்த பள்ளி தாளாளர் அருண்ராஜ் என்பவரின் வேலைதான் இது என தெரிய வந்தது. இதையடுத்து அவரை தேடி போலீசார் கடந்த 2 நாட்களாக கடலூர் பகுதியில் முகாமிட்டிருந்து இன்று காலை கைது செய்து சென்னை அழைத்து வந்திருக்கிறார்கள். அவரது லேப்டாப்பையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏன் இது போல செய்தார், அதாவது தனிப்பட்ட முறையில் யாரையாவது பழிவாங்குவதற்கு இது போன்ற வேலையில் ஈடுபட்டாரா என்பது தொடர்பாக தற்போது போலீசார் தீவிர விசாரணை நடைபெறுகிறது. தொடர்ந்து அருண்ராஜிடம் ஏன் இது போல செய்தார், அதாவது ஒரு பள்ளி நடத்தி வருகிறார், அது பள்ளி விவகாரம் தொடர்பாக யாரையாவது பழிவாங்குவதற்காக இந்த வேலையில் ஈடுபட்டாரா என்பது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் செம்பியம் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம், அதாவது அருண்ராஜிடம் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே இந்த மிரட்டல் சம்பவம் எதிரொலியாக சென்னை அயனாவரத்தில் ஆம்ஸ்ட்ராங் குடும்பம் வசிக்கும் அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி செந்தில், விவரங்களை வழங்கியமைக்கு. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.